அல்லேலூயா. இது சின்ன சபைதான், ஆனா கர்த்தர் இந்த சபையில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், எந்த சபையில கர்த்தர் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த சபையில அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க கேட்ட எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, ஆச்சரியமான காரியத்தை நீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. பெரிய சபை சொல்லுவாங்க, கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும், அங்க கர்த்தர் வாசம் செய்கிறார் என்பது சந்தேகம்தான். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த சபையில கர்த்தர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க கேட்ட உடனே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த அதிசயத்தை, அற்புதத்தை பார்ப்பீங்க. படிங்க 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பொன்னு பாத்திரம் விலையுறந்த பாத்திரம். அல்லேலூயா. ரொம்ப விலையுறந்த பாத்திரம். வெள்ளி பாத்திரம் அதை விட கொஞ்சம் விலை கம்மியான பாத்திரம். அதுக்கு அடுத்தது மரம் பாத்திரம், ரொம்ப விலை கம்மி. அதை விட ரொம்ப ரொம்ப மிக குறைவான விலை எதுனாத்தா இந்த மண்ணு பாத்திரம். அல்லேலூயா. இந்த பொண்ணு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மர பாத்திரம், மண்ணு பாத்திரம், இந்த 4 பாத்திரத்துல யாருக்கு எந்த பாத்திரம் கர்த்தருக்கு பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணு பாத்திரம். சரி, பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான், அவனுக்கு நிறைய காருங்க இருக்கும், நிறைய வீடுங்க இருக்கும், நிறைய மனைகள் இருக்கும். அவன் பெரிய கோடீஸ்வரர். அதுக்கு அடுத்தது லட்சாதிபதி, அவனுக்கு ஒரு சில வீடுங்க இருக்கும், சில காருங்க இருக்கும், அவன் லட்சாதிபதி. அதுக்கு அடுத்தது நடுத்தர ஜனம், அவனுக்கு ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏழை குடிசை வீட்டில் இருக்கிற ஜனம், அவனுக்கு ஒரு சைக்கிள், ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு தான் இருக்கும். இந்த 4 பாத்திரத்துல, இந்த 4 பாத்திரம், பொண்ணு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மர பாத்திரம், மண்ணு பாத்திரம், இந்த 4 பாத்திரம் இருக்குது. அதே போல கோடீஸ்வரன், லட்சாதிபதி, நடுத்தர ஜனம், ஏழை ஜனம், இந்த 4 பேர்ல இந்த 4 பாத்திரத்துல எந்த பாத்திரம் கர்த்தருக்கு பிடிக்க தெரியுமா? சுத்தமான பாத்திரம். நீங்க சுத்தமான பாத்திரம் தான் சாப்பிடுங்க. பொண்ணு பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது, மர பாத்திரம் இருக்குது, மண்ணு பாத்திரம். இந்த 4 பாத்திரத்துல நீங்க உங்களை சாப்பிட சொல்றாங்க. போய் அந்த பாத்திரத்தை எடுத்தாக்க ரொம்ப அழுக்கா இருக்கும், அதை எடுக்க மாட்டீங்க. எது சுத்தமான பாத்திரமோ அதான் எடுப்பீங்க. உங்களுக்கு மண்ணு பாத்திரம் முக்கியம் இல்ல, பொண்ணு பாத்திரம் முக்கியம் இல்ல, வெள்ளி பாத்திரம் முக்கியம் இல்ல, மர பாத்திரம் முக்கியம் இல்ல, எந்த பாத்திரம் சுத்தமா இருக்குது. அது போல கோடீஸ்வரர் இருக்கிறான், லட்சாதிபதி இருக்கிறான், நடுத்தர ஜனம் இருக்கிறான், ஏழை ஜனம் இருக்கிறான். இந்த 4 பேர்ல கர்த்தருக்கு யார பிடிக்கும்னாக்கா யாரு பரிசுத்தமா இருக்கிறா. அல்லேலூயா. யார் உண்மையா இருக்கிறா, யார் உத்தமமா இருக்கிறா, யார் நேர்மையா இருக்கிறா, யார் நீதியா இருக்கிறா, யார் நியாயமா இருக்கிறா, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு கோடீஸ்வரர் முக்கியம் இல்ல, லட்சாதிபதி முக்கியம் இல்ல, நடுத்தர ஜனம் முக்கியம் இல்ல, ஏழை ஜனம் முக்கியம் இல்ல. அவருக்கு யார பிடிக்க தெரியுமா? யாரு சுத்தமா இருக்கிறா, யார் உண்மையா இருக்கிறா, யார் உத்தமமா இருக்கிறா, யார் பரிசுத்தமா இருக்கிறா, யார் மெய்யா இருக்கிறா,
யார் நீதியா இருக்கிறா அவங்களதான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எதற்காக மரித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக மரித்தார்? நம்ம பாவங்களுக்காக மரித்தார். அவரு கர்த்தர் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், நியாயமாய் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவரு எதிர்பார்த்ததை நம்ம நிறைவேற்ற போனாக்கா அவருக்கு பெரிய ஏமாற்றமா இல்லையா? அது போலதான் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அதுதான் உத்தமமா இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்து என்ன தெரியுமா? நம்ம எப்பவும் உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அல்லேலூயா. அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து விரும்புறார். அல்லேலூயா. ஆகவே இப்போ ஒரு 8 பாயிண்ட் பார்க்க போறோம். எதெல்லாம் பரிசுத்தமா இருந்தா கர்த்தருக்கு செய்ய முடியும் என்பதை பார்க்க போறோம். முதலாவது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 படிங்க. எபிரேயர் 12:14. இல்ல, எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எல்லா சபையிலும் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டுருவாங்க தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம், அப்பழுக்கற்ற தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்ம பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம அசுத்தத்தோடு அநியாயம் செய்துட்டு, அக்கிரமம் செய்துட்டு, அநீதி செய்துட்டு கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு, அவர் பயங்கரமான வெங்கடாஜலபதி பக்தர். அவரு யாரு? அப்படிங்க, வெங்கடாஜலபதி பக்தர். அவரு பாருங்க, நம்ம கர்த்தரை தொழுது கொண்டா நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படாது. நீ திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பாவத்தை விட்டுட்டு, அநியாயத்தை விட்டுட்டு, அக்கிரமத்தை விட்டுட்டு சண்டே பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்ளும் போது நீ சொல்ற விண்ணப்பத்தை கர்த்தர் உடனே அவர் நிறைவேற்ற வல்லவராக. ஞாயிற்றுக்கிழமையில நீ என்ன கேட்கிறியோ, ஏது கேட்கிறியோ, உடனே கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ உலகத்தாரோடு சேர்ந்து நீ திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பாவ இச்சையில் இருந்துட்டு, நீ அது மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையில பகையில் இருந்து கொண்டு, விரோதங்களுக்கு கொண்டு, வைராக்கில் இருந்து கொண்டு நீ கர்த்தரை நீ தொழுது கொண்டால் நிச்சயமா சொல்ற உன் விண்ணப்பம் நிச்சயமாக கேட்கப்படாது. அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நியாயமாய், மெய்யாய் நீ நடந்துகின்றா பரிசுத்த ஆராதனையிலே நீ கலந்துக்கு போய் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் உன்னை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. உன்னை பாதுகாப்பார், உன்னை கரம் பிடித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே நீ பரிசுத்த ஆராதனை, நீ பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நீ தரிசிக்க முடியாது. முதலாவதாக நீ பரிசுத்த ஆராதனையோடு தான், பரிசுத்தத்தோடு தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஐயா என் வாழ்க்கையில நான் சபைக்கு போற, ஆராதனை கலந்துக்கிற,
நல்லா ஜெபத்துல கலந்துக்கிறேன், எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல. நான் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கல. நான் வீடு வாங்க நினைக்கிறேன், வீடு வாங்க முடியல. நான் இடம் வாங்க நினைக்கிறேன், இடம் வாங்க முடியல. என் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்றேன், குழந்தை பிறக்கல. என் வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்கல. என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல நினைக்கிறியா? படிங்க யோசுவா 3:5 முன்னாடி படிங்க. 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல, ஆச்சரியமான காரியம் நடக்கல. நான் எதிர்பார்த்த காரியம் கைக்குள் நினைக்கிறியா? நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கிற அசுத்தமான காரியங்களை நீ தள்ளி போட வேண்டும். உன் வாழ்க்கையில அசுத்தமான வேண்டாத காரியங்களே கர்த்தர் இது செய்யாதே, இது செய்யாதுன்னு சொல்றாரா? அந்த காரியங்களை நீ ஒதுக்கி விடு. நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்த காரியம் கை கூடவில்லையா? நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூடவில்லையா? நீ எதிர்பார்த்த அற்புதங்கள், அதிசயங்கள் கை கூடவில்லையா? உன் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீ விட்டு ஒழியாமல் இருக்கிறையோ அந்த காரியங்களை இன்றைக்கே விட்டு ஒழிய வேண்டும். மற்றவங்களை நீ கஷ்டப்படுத்துறியா? மற்றவங்களை வேதனைப்படுத்துறியா? மற்றவங்கிட்ட நீ கோபப்படுறியா? மற்றவங்கிட்ட நீ வெறுப்பாக பேசுறியா? நிறைய பேர் தன்னுடைய சொந்த தம்பி கிட்ட, சொந்த அண்ணங்கிட்ட, சொந்த அக்கா கிட்ட, சொந்த கிட்ட நிறைய பேர் பேச மாட்டாங்க. அது மாத்திரம் நிறைய பேர்கிட்ட பிரிவினை, விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகளை வைத்திருப்பாங்க. அல்லேலூயா. நீ நினைக்கலாம், ஐயா நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன், எப்படி நான் நடப்பேன், ஏன்னா எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்களே, எப்படி நான் மறப்பேன், என்னால் மறக்க முடியலையே, அவங்ககிட்ட நான் எப்படி பேச நினைக்கிறியா? இல்ல, உனக்கு துரோகம் பண்றாங்களா? அந்த துரோகத்தை நீ கர்த்தர்கிட்ட வைத்துடு. கர்த்தர்கிட்ட வைத்துட்டு நீ அவங்ககிட்ட நீ பேசு. நிச்சயமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன், நாளைக்கே கர்த்தர் உன் வாழ்க்கையில அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இத பாருங்க, நானு விஜி செல்வராஜ் ஒரு ஐயா இருந்தார். ஐயா தெரியும், விஜிபி ஓனர். அவரு ஊழித்து வருவதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தேன். அதாவது அவருக்கு நிறைய மீட்டிங்லாம், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் நிறைய மீட்டிங் கொண்டு போனேன். நிறைய அவருக்கு இந்த ஊழியத்துக்கு வழிகாட்டியா இருந்தேன். அல்லேலூயா. அவரு அந்த ஊழியத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல அவரு இருந்தாரு. அப்போ பாருங்க, அவருக்கு நிறைய பேரு, நிறைய ஊழியக்காரங்க அவருக்கு மீட்டிங் கேட்கறதுக்காகவும் நிறைய கட்டிட பணிகளுக்காக, கட்டிட நிதிக்காகவும் அவர்கிட்ட வருவாங்க, டேட்டு கேட்க வருவாங்க. ஐயா இது மாதிரி எங்களுக்கு டேட்டு கொடுங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, மீட்டிங் கொடுங்க சொல்லிட்டு டேட்டு கேட்க வருவாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல தெரியுமா? நீங்க என்ன பார்க்காதீங்க, சந்தியாகுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பாருங்க. ஏன்னா அவரு தான் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தாரு, என்னை ஊழியத்தில் உயர்த்துந்து அவரு தான். இன்னைக்கு நான் உயர்ந்த சான்றது காரணமே அந்த பிரதர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூடியூப்லயே சொல்லியிருக்காரு. எதுல? யூடியூப்லயே சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் கர்த்தர் முன்னாடி ஒரு நூல் கூட்டோ குறைக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லுவாரு. ஆனா என்கிட்ட ஒரு தப்பா நினைக்கூடாது. எதுவுமே கர்த்தருக்கு முன்னாடி மறைவானது எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம மறைச்சு பேசினாக்கா நம்ம கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். என்கிட்ட ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட செயல் இருந்துச்சு. என்ன செயல் தெரியுமா? இந்த ஏழை ஊழியக்காரங்க வந்தாக்கா நான் சரியா அவங்ககிட்ட பேச மாட்டேன்,
சரியா அவனை கவனிக்க மாட்டேன், சரியா உபசரிக்க மாட்டேன். இந்த பணக்கார ஊழியக்கார வந்தா அவன் நல்லா உபசரிப்பேன், நல்லா கவனிப்பேன், அவன்கிட்ட நல்லா அன்பா விசாரிப்பேன், டீ காப்பி கொடுத்து நல்லா உபசரிப்பேன், அவங்கள அமர செய்து நல்லா விசாரித்து அவங்களுக்கு உடனே டேட்டு கொடுப்பேன். இந்த ஏழை ஊழியக்காரங்களை நான் துச்சமா பார்த்தேன். அதாவது பணக்கார ஊழியக்காரங்களை இனிப்பாயும் ஏழை ஊழியக்காரங்களை கசப்பாயும் நான் பார்த்தேன். அப்பேற்பட்ட ஒரு துர்குணம் என்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. பெரிய பணக்கார ஊழியக்காரன் தான் ரொம்ப அவங்கள நல்லா அவங்கள உபசரிப்பேன், நல்லா அவங்கள அன்பு செலுத்துவேன், நல்லா அவங்களுக்கு நல்ல டீ காப்பி கொடுப்பேன். ஆனால் ஏழை ஊழியக்காரன் தான் வந்தா அவங்கள வந்து சட்டை கூட பண்ண மாட்டேன். அதை யாரு பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் இரவுல நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். திடீரென்று எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வியாதி வந்துச்சு. அதாவது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள, இந்த சாட்சி நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும், இரும்பு பெட்டிக்குள்ள ஒரு மனுஷனை வச்சு பூட்டினா எப்படி உணர்வு இருக்கும், அது போல ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு பயம் என்ற உணர்வு. இந்த வியாதி வந்து சொல்ல முடியாத, யாருக்கும் விவரிக்க முடியாத ஒரு வியாதி. இந்த வியாதி இப்படிப்பட்ட வியாதி. அதாவது ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டினா எப்படி இருக்கும், அது போல உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. அதாவது அறையை விட்டு வெளியே ஓடணும் அப்படி ஒரு பயம், ஒரு உணர்வு ஏற்படுச்சு. நான் உடனே ஏஞ்சி வெளியே ஓடுவேன். ஒரு அதாவது பூட்டின ஒரு சாத்தின வீட்டுக்குள்ள ஒரு அறையில் என்னால் இருக்க முடியாது. ஒரு பயம், வெளியே ஓடுற மாதிரி ஒரு பயம், ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. ஓப்பரா சொல்றேன், மனம் விட்டு சொல்றேன், நான் இரவுல நான் வீட்டு உள்ள தூங்கவே மாட்டேன். ஒரு வெளியே ஒரு டீ கடை, ஹோட்டலு, பிளாட்ஃபார்ம்ல 2-3 மணிக்கும் வைக்கத்து விட்டு சொல்றேன், நான் தூங்கிக்கிண்டு வீட்டுக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு காலையில் வருவேன். அது போல ஒரு வியாதி என்னை வாட்டி விட்டது. அல்லேலூயா. ரொம்ப, அதாவது டாக்டர்கிட்டே சொல்ல முடியாத அப்பேற்பட்ட வியாதி என்னை தாக்கியது. அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேன், இரவுல நான் இரவு வந்தாலே எனக்கு ஒரு பயம் ஏற்படும், ஒரு துக்கம் ஏற்படும், ஒரு பயங்கரமான ஒரு, அதாவது கொலைகளை நடுங்கும் இரவு வந்தாலே. அது போல ஒரு வியாதி என்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. இது யார்கிட்ட சொல்றது? டாக்டர்கிட்டே சொல்ல முடியாது, யார்கிட்டே சொல்ல முடியாது. இப்படி வியாதி என்னை வாட்டியது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் இரவு நான் மனம், அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இது போல நீ செய்தியே, ஏழை ஊழியக்காரன் அவங்கெல்லாம் முட்டி போட்டு ஜெபிக்கிறங்களாச்சே, காலையில முயற்சி முட்டி போட்டு ஜெபிச்சு என்னுடைய பிள்ளைகளாச்சே, இது போல நீ இழிவுபடுத்தினு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. ஒரு நாள் இரவு 6 மணிக்கு, மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணிக்கும் முட்டி போட்டு ஆண்டுடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு விரோதமாய் நான் துரோகம் செய்திருந்தால், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருந்தால், உமக்கு விரோதமாய் நான் துச்சம் செய்திருந்தால் நிச்சயமாக என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் இனிமேல் அப்பேற்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன். நான் உம்முடைய பிள்ளைகளை நான் எல்லாரையும் சரி சமமாக தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். பாருங்க, ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். இதுவரை அந்த வியாதி என்னை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. அந்த வியாதி என்னை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அறியாத எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்க எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் முன்னாடி கூட சொன்ன ஏவிஎம் ராஜன், அவரு பாருங்க, அவர் சட்டை, அவர் ஷூட்டிங் இருக்கும்போது சட்டை அயன் பண்ணுவாங்க. அந்த சட்டையை அலமாரில் மாட்டி வைப்பாங்க. யாராவது அந்த சட்டையை தொட்டுட்டா போதும்,
உடனே என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு திட்டுவார், பயங்கரமா திட்டுவாரு. அவங்க மனம் கசக்கிற மாதிரி திட்டுவாரு, அவங்க அதை மறக்காத மாதிரி திட்டுவாரு, பயங்கரமா திட்டுவாரு, கண்ணீரை வைப்பாடு, அவங்க இறுதித்த நொறுக்கு சுக்கு நூறா நொறுக்குவாரு. நிறைய பேர் பார்க்கிற ஒரு சில பேர் கோபப்பட்டா, ஒரு சில பேர் திட்டுனாக்கா அது நம்மளால மறக்கவே முடியாது, அப்படியே ஆறாத புண்ணா இருக்கும். அது போல அவர் பயங்கரமா திட்டுவார். ஒரு சொல்லு சொன்னா பயங்கரமா அப்படியே ஈட்டி குத்துற மாதிரி இருக்கும், ஈட்டி குத்தி ரத்தம் வர மாதிரி இருக்கும். அது போல சில பேர், அதாவது சில நாவு வந்து ஈட்டி மாதிரி இருக்கும், சில நாவு வந்து கத்தி மாதிரி இருக்கும். அது போல அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் திட்டுவாரு, எல்லாரையும் கோபப்படுத்துவாரு, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாரு, எல்லாரையும் வேதனைப்படுத்துவாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. அவரு எது எடுத்தாலும் முருகா கிட்ட தான் போய் கேட்பாரு. முருகா நான் பல்லு வளர்க்கலாமான்னு கேட்பாரு, முருகா நான் டீ சாப்பிடலாமான்னு கேட்பாரு, முருகா நான் ட்ரெஸ் போடலாமான்னு கேட்பாரு. எது கேட்டாலும் முருகா கேட்காத அவர் செய்யவே மாட்டார். அவ்வளோ பெரிய முருக பக்தர் அவரு. அல்லேலூயா. அவரு என்ன பண்ணா தெரியுமா, ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. அந்த படத்து பேர் வந்து லாரி டிரைவர் ராஜாக்கன்னு. அந்த படம் மன்னிக்கிறோம், அந்த பணம் நிறைய சேர்ந்துச்சு, நிறைய பணம் வந்துச்சு. அப்போ ஒரு முருக பக்தர் ஒருத்தர் இருந்தார், சாமியார். அவர்கிட்ட போனாரு, சாமி சாமி நான் வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்யலாம் கேட்டாரு. நீ வந்து படம் எடு அப்படின்னாரு. படம் எடுத்து நிறைய பேர் லாஸ் ஆகி நிறைய பேர் இறந்துடுறான், தூக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வந்து வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. முருக வந்து சாகடிக்கிற தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, இந்த முருகாட்ட போனவர்னு அவர் என்ன சொன்னாரு, சாமி நான் என்ன செய்யலாம் இந்த பணத்தை வச்சு, நீ ஒரு படம் எடு, படம் எடுத்து நீ பெரிய ஆள் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த முருகசாமி சொல்றான். உடனே இவர் என்ன பண்றா, லாரி டிரைவர் ராஜாக்கன்னு ஒரு பணம் எடுக்கிறாரு. அந்த லாரி டிரைவர் ராஜாக்கன்னு பணம் எடுத்து கிட்டத்தட்ட அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் லாஸ். எவ்வளவு லாஸ்? சாரி மணிக்கு நிறைய பணம் லாஸ். ஆனா 5 லட்சம் மட்டும் பாக்கி இருக்குது. அவர்கிட்ட ஒரு மார்வடிக்கார போன் பண்றான், ஐயா நீங்க வந்து 5 லட்சம் எனக்கு கொடுக்கணும், நாளைக்கு 10 மணிக்கு நான் வருவேன், உங்க வீட்டுக்கு வருவேன், நீங்க 5 லட்சம் கொடுக்கலாக்கா உங்களை ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். இவர்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது. யாருக்கிட்ட? ஏவிட 1 ரூபாய் கூட கிடையாது. அப்போ இவர் சொல்றாரு, முருகா நான் வந்து என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது, எல்லாம் வீடு இழந்த, கார் இழந்த, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இன்னைக்கு நான் 1 ரூபாய் கூட இல்லாம இருக்கிறேன். ஆனா நான் மார்வடிக்கார 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்றான், ஆனா என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது. நான் வந்து 10:30 மணிக்கு தூக்கு மாட்டிக்கு, 10:30 மணிக்கு ஜெயில போட்டுரு, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், நான் 11 மணிக்கு நான் தூக்கு மாட்டிக்க போறேன் அப்படின்ட்டு யாரு சொல்றா? முருகாட்ட போய் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த 20 முழுதும் அழுகுறாரு, 20 முழுதும் முருகாட்ட போய் அழுகுறாரு. இன்றே கடைசி, அன்றைக்கு சினிமாவில் போட பார்த்தீங்களா, இன்றே கடைசி. அது போல ஏவிஎம் ராஜன் நான் இன்றைக்கே கடைசி அப்படின்ட்டு முருகாட்ட போயிட்டு அழுகுறாரு. நைட்டு ஃபுல்லா அழுகுறாரு. ஏன்னா காலையில 11 மணிக்கு தூக்க மாட்டேங்க போற சொல்லிட்டு. உங்களை மாதிரி ஒரு சகோதரி வேலை செய்யறவங்க, சமையல் வேலை செய்யறவங்க, பிரதர் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கறாங்க. இல்லம்மா இது போல் நடந்துச்சு, நான் நாளைக்கு நான் தூக்க மாட்டிக்க போறேன். அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் நீங்க திருப்பதி போனீங்க, திருத்தணி போனீங்க, திருச்செந்தூர் போனீங்க, மதுரை போனீங்க, ஆனா உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, இயேசு ஆண்டவர், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் அவர் கேட்பார் சொன்னாரு. அல்லேலூயா. ஐயா இந்த உலகத்துல, இந்த வையகுலத்துல எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது, ஆனா ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குது, அது என் இயேசுவின் கல்லறை. அல்லேலூயா. ஐயா இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல, இந்த வையகுலத்துல எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது, ஆனா ஒரே ஒரு கல்லறை திறந்து இருக்குது, அது இயேசு கல்லறை. இயேசு கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. உடனே அவர் முட்டி போட்டாரு.
முட்டி போட்டு, ஐயா நான் எவ்வளோ பேருடைய இதயத்தை நான் சுக்கு நூறா இருக்கிறேன், ஒரு எவ்வளோ பெரிய இதயத்தை நான் ஈட்டி போல அவங்களுக்கு நான் வேதனைப்படுத்திருக்கிறேன், மற்றவங்களை துக்கப்படுத்திருக்கிறேன், மற்றவங்களை அசுத்தமா நான் காரியங்களை என் வாழ்க்கையில எவ்வளோ செஞ்சிருக்கிறேன், என்ன தயவுசெய்து மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் சொல்லிட்டு பரிசுத்தத்தை கேட்டாரு. உடனே கர்த்தர் அவர் பாவத்தை மன்னித்தாரு. மறுநாள் காலையில 10:30 மணிக்கு அந்த மார்வடிக்கார வர்றான். ஐயா 20 முழுதும் நான் கணக்கு பார்த்தேன், உங்களுக்கும் எனக்கும் சரியா போச்சு, நீங்க ₹1 கூட கொடுக்க தேவைன்னு சொல்றான். மறுநாள் 11 மணிக்கு தூக்கு மாட்டிக்கு போறவரு இயேசு பிள்ளையாக மாறினார். கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையில கோபம் இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையில பகைகள் இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையில வைராக்கியம் இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையில எந்த விதமான பாவ எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா சொல்ற, வேண்டாத காரியங்களை உங்க வாழ்க்கையில இன்றைக்கே விட்டு விடுங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் அற்புதம் செய்வார். கை தட்டுங்க. அல்லேலூயா. முதலாவது சொன்ன, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெறாது. ஆகவே உங்க வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் செய்யனாக்கா நிச்சயமா சொல்ற, என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். மூன்றாவதாக, உங்க துதி கேட்கப்படும்னாக்கா பரிசுத்தம் இருக்க வேண்டும். பாருங்க, முதலாவதாக அந்த காலத்துல ஆடு மாடுகளை என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்த என்ன தெரியுமா? சோத்திர பலி, பரிசுத்த பலி, ஆராதன பலி, துதி பலி, ஜப பலி தான் கர்த்தருக்கு கொடுக்கிற பலி. அந்த பலிய நீங்க உண்மையாய் நீங்க கொடுக்கணும். படிங்க, நீதிமொழிகள் 15:8 படிங்க. அல்லேலூயா. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க பாருங்க, தம்பி ஆராதனை நடத்தினாரு. கரெக்டா அந்த ஆராதனை வேலையில நீங்க கரெக்ட் டைம்க்கு நீங்க வந்து நிக்கணும். ஏன்னா ஆராதனை வேலையில தான் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நமக்கும் ஒரு கர்த்தருக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. எப்படி ஒரு மனிதர்கிட்ட நம்ம போன்ல பேசுறோமோ அது போலதான் துதியின் வேலையில கர்த்தர்கிட்ட நம்ம பேச முடியும். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, மலேசியாவில் ஒரு அம்மாக்கு மார்புல கேன்சர் கட்டி, அந்த அம்மா ஒரு 12 மணி நேரம் துதி ஆராதனை மலேசியாவில் வச்சாங்க. அந்த அம்மா பாருங்க, துதி அதாவது வர்ஷிப் டைம்ல கரெக்டா போயிட்டாங்க, ஆண்டவருடைய வேட்டினாங்க. துதிக்கும் போது ஆராதிக்கிற போது கர்த்தருடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை இறங்கிச்சு. அல்லேலூயா. எப்போ கர்த்தருடைய கிருபை இறங்கிச்சோ அந்த நேரத்துல அந்த அம்மாவுடைய மார்பு கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி உடைந்து அந்த இடத்திலே கர்த்தர் சரி பண்ணினார். கை தட்டுங்க. ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அது போல கர்த்தர் கிட்ட நீங்க அதிசயம் அற்புதம் நடக்கணும், ஆண்டவர்கிட்ட நீங்க பேசணும், ஆண்டவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படும்னாக்கா அந்த துதி வேளையில கர்த்தர்கிட்ட உண்மையா நீங்க ஆராதிக்க வேண்டும். பொய் முகத்தோட வெளியில அநியாயம் செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, உலக காரியத்துல, பண காரியத்துல, நகை காரியத்துல, உலக இச்சையில நீங்க மூழ்கு கொண்டு நீங்க அது மேல அன்பு செலுத்திட்டு இங்க வந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் சொல்லிட்டு பொய் வேஷம் போடக்கூடாது. கர்த்தருக்கு பொய் வேஷம் பிடிக்காது.
அல்லேலூயா. நீங்க உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தால், நீங்க உண்மையாய் கர்த்தரை துதித்தால், நீங்க கர்த்தர் உண்மையா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டால், நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிச்சயமாக சொல்றேன், துதி ஆராதனை வேளையில வர்ஷிப் டைம்ல உங்க வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு சர்ச்சுக்கு. தம்பி உங்களெல்லாம் வயசு 15. அந்த தம்பிக்கு வந்து 17 வயசு. ஏன்னா அதே போல தான் போகல. 17 வயசுல பாஸ்டர் ஆராதிக்கிற, துதிக்கிறாரு, வர்ஷிப் பண்றாரு. அந்த தம்பி பயங்கரமா ஆராதிக்கிறான், பயங்கரமா அழுவுறான், கண்ணீர் வடிக்கிறான், துதிக்கிறான், ஓடுறான், நிக்கிறான், துதிக்கிறான். பயங்கரமா எனக்கு அந்த தம்பியை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா இருந்துச்சு. முடிகிற ஆராதனை முடிகிற வரைக்கும் அந்த தம்பியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த தம்பியை பார்த்து என்னடா இது போல இவ்வளோ தம்பி இந்த வயசுல ஆராதிக்கிறான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் முடிஞ்சிட்டு போற வரைக்கும் பாஸ்டர் பண்ணாரு, பாஸ்டர் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு தம்பி அனுப்புறேன், நீங்க வழிகாட்டுவோம் அப்படின்னாரு. யாருன்னு பார்த்தா அந்த தம்பி தான் அனுப்புறாரு. அந்த தம்பி பைக் ஓட்டுன்னு போறாப்புல. நான் இது நடந்த கதை. பைக் ஓட்டுன்னு போறாப்புல. நான் பின்னால் உட்காந்துக்கிறேன். பாஸ்டர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். என்னப்பான்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நடிகர் விஜயை பார்க்கணும்னு ஆசை. யாரை பார்க்கணும்? அடப்பா, விஜய். உலகத்துல விஜய் மோகம், உள்ள ஆண்டவர் மோகம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அங்கே அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உலகத்துல சினிமா, பாடல், அல்லேலூயா, அரசியல் மோகம், பண மோகம், அல்லேலூயா, நகை மோகம், சொத்துல மோகம். ஆனா இதுல கர்த்தர்கிட்ட ஒரு இல்ல. நிச்சயமா சொல்றேன், நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையாய் கர்த்தர் மேல அன்பு கூறணும், உண்மையாய் கர்த்தர் மேல ஒரு பாச நேசம் வச்சாக்கா நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய துதி கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நீ அசுத்தத்தோட, அநியாயத்தோட, அக்கிரமத்தோட, அநீதியோட கர்த்தரை நீ துதிச்சாக்கா அது உனக்கு, கர்த்தருக்கு அது அருவருப்பானது. அல்லேலூயா. அருவருப்பானது. அருவருப்பானது கிட்ட நீ போவியா? அது போல கர்த்தர் உங்ககிட்ட வரவே மாட்டார். ஆகவே நீ அருவருப்பானதை நீ செய்யவே கூடாது. முதலாவதாக பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இரண்டாவது, பரிசுத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில அதிசய அற்புதம் நடக்காது. மூன்றாவது, உன் பரிசுத்தம் இல்லாமல் உன் துதி கேட்கப்படாது. நான்காவதாக, உன் ஜெபம் கேட்கப்படனாக்கா உங்ககிட்ட பரிசுத்தம் இருக்கணும். ஐயா, நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா உபவாசம் இருக்கிறேன், மணிக்கணக்கா ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டுடைய பார்த்து இருக்கிற இரு, அது தப்பு கிடையாது. இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை, அநியாய காரியங்களை நீ விட்டு ஒழியணும். அல்லேலூயா. நிறைய பேரு 10 கற்பனை, ஒரு கற்பனுக்கு சொல்லு பார்க்கலாம். பிறருடைய பொருளை இச்சாதிருப்பாயாக. நிறைய பேரு மத்தவங்க சுதந்திரத்தை அவங்க எடுக்க பார்ப்பாங்க. அது பெரிய பாவம். அல்லேலூயா. உன்னு கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிற அது உனக்கு போதும். எனக்கு நான் 2 அடி எடுப்பேன், சில பேர் 3 அடி எடுக்கிறேன். இல்ல, சில பேர் தன்னுடைய சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பக்கத்து வீடு இருக்கு. மரம் இங்க இருக்கு, ஓரத்தில் வச்சிருக்காங்க. அந்த மரம் கிட்டத்தட்ட அவங்க வீட்டு பாதி தூரம் அந்த மரம் சாஞ்சி கிடக்குது. அது தப்பா இல்லையா? வெட்ட சொன்னாங்க வெட்ட மாட்டாங்க. அது யார் இடத்துல, இன்னொரு இடத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, தவறா நினைக்காதீங்க. அந்த ஆள் யாரு நான் வெட்ட மாட்டேன்னு கிட்டத்தட்ட 10 வருஷமா இருந்தாலும் அந்த ஆளுக்கு கை கால் உண்டு போச்சு. கர்த்தர் தண்டித்தாரா இல்லையா? தண்டித்தார். அது போல மற்றவங்க
மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. மற்றவங்க பணத்தை நம்ம திருடுறாக்கா எப்படி திருடு தெரியுமா? காசு கடன் கேட்பாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. கடன் கேட்கும் போது 100 போனு, கடன் கேட்கும் போது போன் சுவிட்ச் ஆஃப். அது தவறு. அல்லேலூயா. நீ துக்கப்பட்டாலும், நீ வேதனைப்பட்டாலும், நீ சஞ்சலப்பட்டாலும், நீ அழுதாலும், நீ மற்றவங்களை சந்தோஷத்துக்குள்ளாக்கு, மற்றவங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கு, மற்றவங்களுக்கு நீ உதவி செய்ய. அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. படிங்க ஏசாயா 59:1-3 படிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. ஐயா, நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா உபவாசம் இருக்கிறேன், மணிக்கணக்கா விண்ணப்பத்தை கர்த்தர்கிட்ட இருக்கிறேன், மணிக்கணக்கா ஆராதிக்கிற சொல்றியா? ஒரே ஒரு காரணம், உனக்கும் கர்த்தருக்கும் மதுவா நடுவுல ஒரு பெரிய மதில் செவர் இருக்குது. அது எந்த மதில் செவர் தெரியுமா? அக்கிரமம் என்ற மதில் செவர், பாவம் என்ற மதில் செவர். அல்லேலூயா. உங்களுக்கு நடுவாலே கர்த்தருக்கும் உனக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்குது. அல்லேலூயா. ஒரு பிரிவினை உண்டாக்குறது. என்ன மதில் செவர் தெரியுமா? அந்த மதில் செவல் அக்கிரம் என்ற மதில் செவர், அநியாயம் என்ற மதில் செவர், அக்கிரம் என்ற மதில் செவர், பாவம் என்ற மதில் செவருக்கு. அந்த மதில் செவல நீ உடைத்தெறியணும், அந்த மதில் செவல நீ தகர்த்தெறியணும், அந்த மதில் செவல நீ சுக்கு நூறாக்கி விடணும். அந்த மதில் செவல உடைச்சாக்கா நீ என்னென்ன விண்ணப்பம் கேட்கிறையோ, நீ என்னென்ன நீ ஜெபம் கேட்கப்படாத இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக. கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே உனக்கும் நடுவால இருக்கிற மதில் செவல, பாவம் என்ற மதில் செவல, அக்கிரமம் என்ற மதில் செவல, அநியாயம் என்ற மதில் செவல நீ உடை தெரிந்தாக்கா உன் ஜெப விண்ணப்பம், நீ கேட்கிற வேண்டுதல் கர்த்தர் உடனே உனக்கு அவர் 100% 1000% அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவதாக, நீ கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கனாக்கா பரிசுத்தம் வேணும். நீ அசுத்தமான காரியங்களை செஞ்சுட்டு, அநியாயமான காரியங்களை செஞ்சுட்டு, மற்றவங்க மேல பகையை வச்சுக்கிட்டு, மற்றவங்க மேல வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு, மற்றவங்க மேல விரோதங்கள் வைத்துக்கிட்டு நீ காணிக்கை செலுத்தினா நிச்சயமா சொல்ற, முதல் உன்னை அங்கீகரிக்கணும். யார் அங்கீகரிக்கணும்? உன்னை அங்கீகரிச்சாதான் உன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரு. அல்லேலூயா. படிங்க. ஆதியாகமம் 4:4 படிங்க. 4:4-5. தம்பி தண்ணி இருக்கப்பா. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அல்லேலூயா. ஆபேலே காணிக்கை தராரு. வசனத்துல தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமைகளை சிலவற்றை கொண்டு வந்தான் இருக்கு. அது இருந்தாலும் கூட, ஆனா கர்த்தர் முதலாவது ஆபேலை அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தாருமா? அவன் நல்லவன், யார் வம்புக்கும் போகாதவன், யார் மனசை கெடுக்காதவன், நல்ல இருதயம் படிச்சவன், நேர்மையான இருதயம் படிச்சவன். ஆகவே கர்த்தர் ஆபேலை முதல் அங்கீகரிக்கிறாரு. அப்போ அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. ஆனா காயின் நல்லவன் கிடையாது. பிற்காலத்துல அவன் கொலைக்காரனா மாறுறான். அது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நல்ல புத்தி இல்லாதவன், நல்ல இறுதி இல்லாதவன், கேடு கெட்ட புத்தி உள்ளவன் யாரு? காயினு. ஆகவே காயினு கர்த்தர் அங்கீகரிக்கல, அதனால அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு மோகன் சிலாசர் ஒரு ஊழியக்காரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊழியக்காருடைய சபையில ஒரு ஒரு ஒயின் ஷாப் ஓனர், அந்த காலத்து ஒயின் ஷாப் தனியார் இருந்துச்சு. ஒயின் ஷாப் ஓனர் என்ன பண்ணாரு, பல லட்சங்களை அவர் கையில கொடுத்தாரு. அப்போ அந்த கையில கொடுத்தோடனே அதை காணிக்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த பணத்தால எத்தனையோ பேருடைய எத்தனையோ பேருடைய பெண்களுடைய தாலி அறந்திருக்குது, எத்தனையோ பிள்ளைகளுடைய தகப்ப இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ குடல் வெந்து இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பம் நாசமாயிருக்குது. ஆகவே இந்த காணிக்கையை நீ அங்கீகரிக்க சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. உடனே அந்த பிரதர் சொன்னார், பிரதர் எங்கிருந்து வந்த பணம்? இது ஒயின் ஷாப் பணம் இல்ல, நீங்க இதை எடுத்துட்டு போங்க, உண்மையாய் நீங்க பிசினஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு பிசினஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பணத்தை கொடுங்க, நிச்சயமா சொல்றேன் பணத்தை காணிக்க அங்கீகரிப்பாரு, நிச்சயம் உங்களே அங்கீகரிப்பாரு, கர்த்தர் காணிக்க கர்த்தர் அங்கீகரிப்பாரு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பினாரு. அல்லேலூயா. ஆகவே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க காணி கொடுத்து பாருங்க, நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பாரு, உங்க காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரு. உங்க காணிக்கைய நீங்க 10% கொடுத்தா 100% அங்கீகரிப்பாரு, 100% கொடுத்தா 1000 மடங்கு கர்த்தர் அங்கீகரிப்பாரு. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் உங்க காணிக்கை அங்கீகரிப்பார். ஆகவே பரிசுத்தம் இருந்தா தான் கர்த்தர் உங்க காணிக்கை அங்கீகரிப்பாரு. அல்லேலூயா. ஆறாவதாக, ஐயா என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஜெயிக்க முடியல, என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஜெயம் இல்ல, என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் வெற்றி பெற முடியல, எல்லா தோல்வி, எல்லா கண்ணீர், எல்லா கசப்பு. அல்லேலூயா. எது எடுத்தாலும் ஜெயம் கிடைக்கல, எது எடுத்தாலும் உயர்வு கிடைக்கல, ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 1 சாமுவேல் 4:2 படிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தர் கிட்ட தோத்து போறாங்க. எதுல? யுத்தத்துல. ஆனா பாருங்க, 4000 பேர் வெட்டுண்டு போறாங்க. கர்த்தருடைய ஜனங்க 4000 பேர் சாகலாமா? சாகக்கூடாது. படிங்க, 10வது வசனம் படிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். அல்லேலூயா. முன்னாடி 4000 பேர் சாகுறாங்க. இரண்டாவது எவ்வளவு சாகுறாங்க? 30,000 பேர். 34,000 பேர் கர்த்தருடைய ஜனங்கள் சாகலாமா? ஏன்னா அவங்ககிட்ட ஜெயம் கிடையாது, ஜெயிக்க முடியல. என்ன காரணம் தெரியுமா? படிங்க, 1 சாமுவேல் 7:3 படிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தர்கிட்ட திரும்புகிறானால், அந்நிய தேவர்களையும் அசோரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. உங்க முழு இருதயத்தை கர்த்தர்கிட்ட நீங்க திருப்பணும். யார் சொல்றா? சாமுவேல் சொல்றா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்க முழு இருதயத்தை கர்த்தர்கிட்ட திரும்பணும். பாதி இருதயம் உலகத்திற்கிட்டயும், பாதி இருதயம் என்ன இருக்கணும்? பாதி இருதயம் கர்த்தர்கிட்ட இருக்க கூடாது. முழு இருதயத்தை கர்த்தர்கிட்ட திரும்பணும். அது மாத்திரம் இல்லாத அந்நிய தேவர்களை நீங்க நடுவளர்ந்து விளக்கணும். அந்நிய தேவர்களை நடுவளர்ந்து விளக்கணும். அது மாத்திரம் இல்ல, உங்கள் இருதயத்தை கர்த்தர்கிட்ட நோக்கணும். அதான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நோக்கணும்.
ஐயா பாஸ்டர் ஐயா, 3 நாள் முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு பைக்கில் போயிருந்தேன். ஒரு அம்மா ஒயிட் நோட் போட்டிருக்கேன், ஏசிய சபை. இப்போ தப்பா நினைக்க, உண்மை சொல்கிறேன், ஏசிய சபைக்கு போகிறவங்க. நான் ஒரு ரோமனுக்கு மாதா சர்ச்சுக்கு கிராஸ் பண்ணி போகிறேன். அந்த அம்மா இல்லை அப்படின்றாங்க. ஏசிய சர்ச்சுக்கு போகிறவங்க இது போல அந்நிய தேவர்களை விக்கிரக ஆராதனை கும்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க விட்டு ஒழியணும். நிறைய பேர் கர்த்தர்கிட்ட இருப்பாங்க, மாதா சர்ச்சுக்கு வேளாங்கண்ணிக்கெல்லாம் போறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நான் சும்மா சொல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் தப்பு. விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நீங்க விலக்கணும். அல்லேலூயா. நீங்க முழு இதயத்தோட கர்த்தர்கிட்ட நீங்க திரும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கும் மாத்திரம் நீங்க ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. படிங்க, 6வது படிங்க. 6வது. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்க சொன்னார்கள். அதுக்கப்புறம் 10வது படிங்க. அவங்க மனம் திரும்புறாங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடம் முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க மனம் திரும்புறதாலே, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர்கிட்ட முழு இதயத்தை திரும்புறதாலே, தன்னுடைய பாவத்தை அறிக்கிட்டதாலே, தன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கிட்டதாலே அவங்களுக்கு கிட்ட ஜெயம் வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? பாருங்க 11. அப்போது இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பள்ளத்தாக்கில் மட்டும் அவரை முறியடித்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தரை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? ஜெயம் வந்துச்சு, ஜெயிக்க முடிஞ்சது. ஆகவே உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமா? உங்க எல்லா கரைகளும் நீங்க விட்டு கழுவி விடுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில நீ எது எடுத்தாலும் ஜெயம்தான், நீ எது எடுத்தாலும் வெற்றி தான், நீ எடுத்தாலும் மேன்மைதான், நீ எது எடுத்தாலும் உயர்வுதான். அல்லேலூயா. 7வதாக நீங்க பரிசுத்தம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில பரலோகம் போக முடியும், நீங்க நித்திய ஜீவனை அடைய முடியும். படிங்க படிங்க. கலாத்தியர் 5:19-21 படிங்க. கலாத்தியர் 19:21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, கோபம் கூட கர்த்தர் வெறுக்கிறார். கோபம், அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டை கூட சொல்றாரு. சண்டை, பிரிவினைகள், அல்லேலூயா, மார்க்க அசுத்தங்கள், வேசித்தனம், விபச்சாரம், பில்லி சூனியம் எல்லாத்தையும் கர்த்தர் ஒழிக்க சொல்றாரு. உங்ககிட்ட கோபம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, எந்த விதமான மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இந்த கெட்ட நேரம் பார்க்கறாங்க. நிறைய பேர், எல்லாரும் சொல்ல, கெட்ட நேரம் பார்க்கறாங்க, யமகண்டம் பார்க்கறாங்க, நல்ல நேரம் பார்க்கறாங்க. அது ரொம்ப தவறு. இது வைத்த யார் தெரியுமா? இந்த நேரத்தை வைச்சா பிசாசு தான் வச்சான். யார் வச்சா? பிசாசு வச்ச நேரம். கர்த்தர் என்னைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதிலிருந்து நமக்கு நல்ல நேரம் தான். அல்லேலூயா.
நீ கெட்ட நேரம், நீ கெமகண்டம், நீ ராவு காலம் பார்க்கவே கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு எல்லா நாளும் எல்லா நேரம் தான். அல்லேலூயா. நிறைய ஒரு பிரதர் வந்தார், நல்லா பாடுவாரு, நல்லா ஜெபிப்பார், நல்லா வேதம் வாசிப்பாரு. அவர்கிட்ட ஒரு குறைஞ்சி ரொம்ப வேதனைப்பட்டார். ஒரு நாள் ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க. பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணாரு, நல்லா ஜெபம் பண்ணாரு. அப்போ பொண்ணை இட்டுன்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பொண்ணு உள்ள மா வலது காலம் எடுத்து வச்சு வாமான்னாரு. யாரு? வலது காலம் எடுத்து வச்சு வாமான்னாரு. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. அதனால அது வலது கால் இடது கால் எல்லாம் ஒண்ணுதான். அதே நேரத்தில் நிறைய பேர் வாஸ்து பார்ப்பாங்க. நமக்கு எந்த வாஸ்துமே கிடையாது. நீ ஜெபம் பண்ணிட்டு நீ வீடு கட்டு, அந்த வீடு அழகான ஒரு சொகுசு பங்களா மாதிரி கர்த்தர் கட்டி கொடுப்பாரு. ஒரு கூடாஞ்சேரியில ஒரு நல்ல ஜெபிக்கிறவரு வாஸ்து பாட்டு கட்டினாரு. சிக்கனு பாத்ரூம் கூட வாஸ்து, எல்லாத்தையும் வாஸ்து 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 பண்ணாரு. ஆனா நம்ம வசனத்தை வாஸ்து 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 பண்ணணும். அல்லேலூயா. அந்த வாஸ்து பார்த்து கட்டினாரு. ஒரு நாள் ஒரு பெரிய சிமெண்ட் லாரி வேகமா வந்து, அவங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க, அந்த வீட்டை இடிச்சுட்டு போயிட்டான். அந்த வீடு 3 மாடி எல்லாம் சுக்கு சுக்குன்னு ஆயிடுச்சு. யாரு பண்ண வேலை? வாஸ்து பண்ண வேலை. அது நம்ம பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேரு பில்லி சூனியம், எது கெட்டாலும் தலைவலியா பில்லி சூனியம்மா, ஜுரமா பில்லி சூனியம், சூனியம் வச்சாங்க சூனியம் வச்சாங்க சூனியம். யோயோ சில பேருடைய வாயில சூனியம் 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 சூனிடுவாங்க. எங்க வீட்டாண்ட ஒரு ஆயா இருந்தாங்க, எது எடுத்தாலும் சூனியன்னுவாங்க. எது எடுத்தாலும் சூனியம் சூனியம் சூனியம்பா சூனியம் பாருங்க. ஆயா எம்ஜிஆர் செத்துறாரா அப்படின்னா, ஆமாப்பா இந்த கருணாநிதி சூனியம் வச்சாருப்பா, அதாம செத்துறாரு. எந்த எடுத்தாலும் சூனியம். அல்லேலூயா. நீ சூனியம் நேர காலம் எதுவுமே பார்க்காத. கர்த்தருடைய வசனம் தான் உனக்கு டைம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் உனக்கு நேர காலம். ஆகவே நீ கர்த்தர்கிட்ட பாதத்தில் அமர்ந்தாலே போதும், உனக்கு எல்லா நாளும் நல்ல நேரம் தான். அல்லேலூயா. ஒரு வெளிநாட்டுல ஒரு பிரதருடைய கை துண்டா போயிடுச்சு ஆக்ஷன்ல. ஒரு ஊழியக்காரர் போயிட்டு பைபிள் எடுத்து அங்க வச்சு அந்த கை மேல வச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஜெபிச்சாரு. உடனே 4 மணி நேரத்துல அந்த கை 2ஆ கூடிச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு வேதாகமம் தான் உனக்கு உயிர் நாடி. இதுதான் உனக்கு நல்ல நேரம், இதுதான் உனக்கு நல்ல நேரம், உனக்கு இதுதான் நல்ல டைம், இதுதான் உனக்கு எல்லாமே. இது வச்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்கலாம், இதை வச்சு உன் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இது இருந்தாத்தே போதும், நீ வாழ்ந்து விடலாம். அல்லேலூயா. கையில பைபிள் வச்சாலே போதும், உனக்கு எல்லா வியாதியும் பறந்தோடி விடும். அல்லேலூயா. ஆகவே நீ கோபப்படக்கூடாது. நீ பில்லி சூனி என்ற வார்த்தை இருக்கக்கூடாது, கெட்ட நேரம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது, எமகண்ட என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு ஒழிந்து நீ ஆண்டவர்கிட்ட பாதத்தில் அமர்ந்தாலே போதும். நிச்சயமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன், உன் வாழ்க்கையில பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிரதர் இருக்காரு, அவர் பேரு, அவருக்கு 6 மனைவிகள். எத்தனை மனைவி? 6 மனைவிகள். ஒரு நாளைக்கு 2 பாட்டில் அடிப்பாரு, பான்பராக் போடுவாரு. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய திடீர் இறந்தாரு. போஸ்டர் போடுறாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் ஆரோக்கிய சாமி. அல்லேலூயா. நீ பிசாசுக்குள்ளதான் நித்திரை அடைவ. அல்லேலூயா. ஆகவே நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ பரிசுத்தம் இருந்தாதான் நீ நித்திய ஜீவனை அடைய முடியும், பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அவன் அநியாயம் செய்யறான் பாரு, அவன் நரகத்தான் போவான்னுவாங்க.
சொல்லுவாங்களா இல்லையா? பாருங்க, அந்த ஐயா நல்ல மனுஷன், நிச்சயமா சொல்றேன் அவர் பரலோகம் தான் போவான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆகவே உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தாதான் நித்திய ஜீவனை அடைய முடியும். பரிசுத்தம் இருந்தாதான் நீ அல்லேலூயா நீ நித்திய ஜீவனை அடையும். பரிசுத்தம் இருந்தாதான் நீ பரலோகம் போக முடியும். கடைசியாக படிங்க, கடைசியாக படிங்க. நீ பரிசுத்தம் இருந்தாதான் நீ ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. கடைசியா படிங்க, 2 தீமோத்தேயு 2:20 படிங்க. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வீட்டாண்ட சண்டை போட்டுட்டு, நீ வீட்டாண்ட எல்லாரையும் கசப்பு காட்டிட்டு, நீ வீட்டாண்ட எல்லாருக்கும் கோபத்தை காட்டிட்டு நீ ரோட்ல போய் டிராஸ் கொடுத்த உங்ககிட்ட வாங்குவாங்களா? வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. நீ மற்றவங்களுக்கு போயிட்டு சுவிச்சு சொன்னாக்கா நான் அது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீ உண்மையா இருந்தாதான், நீ உத்தமமா இருந்தாதான், பரிசுத்தமா இருந்தாதான் மற்றவங்களை போயிட்டு மற்றவங்களுக்கு நீ சுவிசேஷம் சொன்னாக்கா, மற்றவங்களுக்கு நீ ஆண்டரை பத்தி சொன்னாக்கா, இந்த சபையை பத்தி சொன்னா, இப்பேற்பட்ட தேவ மனிதர் பாஸ்டர் ஜான் மதியழகன் இருக்காரு, இப்பேற்பட்ட தேவ மனுஷன் உங்களுக்கு ஜெபிப்பார் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நீங்க சொன்னாக்கா, நிச்சயமா சொல்றேன், நீங்க பரிசுத்தம் இருந்தாதான், உங்ககிட்ட உண்மை இருந்தாதான், உங்ககிட்ட உத்தமம் இருந்தாதான் நீங்க மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஐயா உண்மை எவ்வளவு இருக்கு? முடிச்சா? ஆகவே நீங்க மற்றவங்களுக்கு நீங்க உண்மையை நீங்க மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யினாக்கா, நீங்க இந்த சபைக்கு மற்றவங்களை பத்தி சொன்னாக்கா, நிச்சயமா சொல்ற உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தாதான் நீ ஊழியம் செய்ய முடியும், டிராஸ் கொடுக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, நீ பரிசுத்தமா இருந்தா போதாது, நீ நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். நற்கிரினாக்கா இப்போ பெண்கள் மீட்டிங் நடக்குது. நீ இப்ப 10 பெண்கள் இருக்கிறாங்களா, ஒரு பெண்கள் 10 பேரை கூட்டு வரணும். எப்படியாவது நீ கனப்படப்பட்டாவது 100 பெண்கள் ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீ செய்தா உன் வாழ்க்கையில உயர்வு மேன்மை வரும். ஒரு சபையில ஒரு பிரதர் செருப்பு அடிக்க வைப்பாரு. இன்னைக்கு மதுரையில் அவரு சப் கலெக்டரா இருக்கார். கைத்தட்டுங்க. ஆகவே இந்த சபைக்கு நீ ஊழியம் செய்து பாருங்க. இந்த சபைக்கு நீங்க நல்கிரி செய்து பாருங்க. நிச்சயமா சொல்ற உங்க வாழ்க்கையில உயர்வு, உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல, உங்க சந்ததிகளை உங்க பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா சொல்ற உங்க வாழ்க்கையில உயர்வு மேன்மை ஏற்படும். நான் பாருங்க 124 நடிகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். விஜயகுமார், மஞ்சுளா, மன்னிக்கணும், ராமராஜன், செந்தில், கவுண்டமணி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அல்லேலூயா. ஆகவே முதலாவதாக பரிசுத்தம் எல்லாம் கர்த்தரை தரிசிக்கும். 2வது பரிசுத்தம் எல்லாம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. 3வதாக உங்க துதி கேட்கப்படாது. 4வதாக உங்க ஜெபம் கேட்கப்படாது. 5வது உங்க காணிக்கை கேட்கப்படாது. 6வது ஜெபிக்க முடியாது. 7வதாக பரலோகம் போக முடியாது. 5வதாக நீங்க ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே பரிசுத்தம் இருந்தாதான் இது அனைத்து நீ செய்வீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரா? அல்லேலூயா. ஐயா இந்த வசனத்துக்கு நீங்க உண்மையிலேயே பாத்திரம். ஏன் தெரியுமா? எவ்வளோ பெரிய சபைக்கு நான் போயிருக்கிறேன். யாருமே இந்த ஐடி நான் ஃபைல் பண்ண சொன்னதே கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கணக்கு கேட்பாங்கன்னு. இந்த சின்ன சபையில நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு 1 ஏக்கர் இடத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அது கீழே கார் பார்க்கிங், மேல சர்ச்சி, அதுக்கு மேல பைபிள் செடி கர்த்தர் கொடுக்க போறார். நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஒளிவு மர கன்றுகள் போல கர்த்தர் வைப்பார்கள்.
பெரிய காரியம் செய்வாராக. அவரை போல் நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. கர்த்தர் பெரியவர்.